இப்போது செக்மெண்ட் 2 வந்து நம்ம பார்க்குறோம். ஸ்க்ராப் அதோடைய பிரபுவும் ராமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஷெட்டை வந்து பார்த்துருவாங்க. ஷீல்டு வந்து அது வந்து அந்த லொக்கேஷன் வந்து கரெக்டாக ஸ்க்ராப்கே வந்து ரீச் ஆகிறாங்க. கன்னை யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கடுத்து வந்து செக்மெண்ட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயோமெட்ரிக் ஆக்சஸ் இருந்தால் தான் பெரிய உட்டன் ஷீல்டு இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது பிரேக் பண்ண சொல்லிட்டு மல்டிபிள் ஆஃப் டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அப்போது ஒன்றும் முடியல. கடைசியில் அதை ஐபியை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ஹேக் பண்ணி உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 3rd லெவல் இருக்குது. அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த லெவலில் வந்து நீங்கள் வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 டைமென்ஷனல் வுட்டு வந்து இருக்கும். உட்டும் இருக்கும், 3 டைமென்ஷனுக்கும் ஒரு ஹாரரான ஒரு சவுண்டும் வந்து இருக்கும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நிதானமாக யோசிக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டோன் இருக்கும். ஸ்டோன் வந்து த்ரோ பண்ணுவாங்க. த்ரோ பண்ணி உடச்சி எரிஞ்சிருவாங்க. அது எரிஞ்சிட்ட பிறகு ஒரு ஃபைனல் லெவல் 4th லெவல் வந்துடுறாங்க. இந்த லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஐஸாகவே இருக்கும். அது மெல்ட்டும் ஆகாது. பக்கத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது உள்ள ராக்கும் இருக்கும். அந்த டைமில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கையில் ஒரே ஒரு ஆக்ஸ் தான் இருக்கும். இப்போ 5 பேரை தூக்கவும் முடியாது. தூக்கி அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் அடித்து உடைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் ஒரு பக்கம் வருது. அது வந்து தூசி வருது. தூசி இல்லாமல் மட்டும் இல்லாமல் பனியும் வருது. அந்த பசங்க தாங்க முடியல. அப்படியும் உடச்சி அந்த ஷீல்டை எடுத்து ஃபைனல் லெவலில் வந்துடுறாங்க. கிளைமேக்ஸோட ட்விஸ்ட் நான் அடுத்த 3rd செக்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.